ஹாய், வெல்கம் டு சுதீஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ராகியும் முருங்கைக்கீரையும் வச்சு ஒரு பக்கோடா பண்ண போகிறோம். ஸோ நார்மலாக பண்ணுற பக்கோடாவில் என்ன ஸ்பெஷல்னு சொல்கிறீங்களா? நார்மலாக நம்ம வந்து ராகி மாவு மட்டும் யூஸ் பண்ணி பக்கோடா பண்ணியிருக்கோம். இதில் நம்ம கடலை மாவு, அரிசி மாவு, முருங்கைக்கீரை இது எல்லாமே யூஸ் பண்ணி சூப்பர்பாக பக்கோடா எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்கள் ராகி மாவு மட்டும் போட்டு செஞ்ச பக்கோடா வந்து ஒரு 4 to 5 days வந்துமே நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணலாம். ஆனா இது வந்து ஒரு நாள் தான் இருக்கும். ஏன்னா கடலை மாவு அந்த சாஃப்ட்னஸாகவும் இருக்கும், உள்ள நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும் வெளியில. ஸோ இது ஒரு ரொம்ப நல்ல சாய்ஸ். நீங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னென்ன வேணும்னு சொல்லிடுறேன். நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்ல அரிசி மாவு எடுத்துக்கலாம். அதே 1 டேபிள் ஸ்பூன். ஸோ இந்த ரெண்டுமே ஒரே ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு. இங்கே முருங்கைக்கீரை நார் எடுத்து வச்சிருக்கேன். இங்கே வந்து ஒரு பெரிய வெங்காயம் இருக்குல்ல, அதை வந்து நல்லா ஸ்லைஸாக குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. சீரகம், இது வந்து மிளகாய்த்தூள், அப்புறம் உப்பு, கொஞ்சமாக வெண்ணெய் போடும்போது நமக்கு இன்னுமே வந்து நல்ல சாஃப்ட் ஆகும். ஸோ நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். செஞ்சு பாருங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை மிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கடாயை வந்து ஹீட் பண்றதுக்கு வச்சிடலாம். ஆயில் ஊற்றி ஹீட் பண்ண வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணலாம். இப்போ பாருங்க, இப்போ நம்ம எல்லாத்தையும் கலந்துடலாம். நான் வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வந்து நான் ஹீட் பண்ணுறதுக்காக வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம ஒன்று ஒன்றா கலந்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த ராகி மாவு கலந்துடுறேன். ராகி மாவு, அப்புறமா இந்த அரிசி மாவு, கடலை மாவு, சில்லி பவுடர். ஸோ நீங்கள் காஞ்ச மிளகாவும் போட்டுக்கலாம். ஆனால் சின்ன குழந்தைங்க சாப்பிடும்போது வாயில பட்டுச்சு அப்படின்னா காரம் ஏறிடும். அதனால நம்ம இந்த மாதிரி சில்லி பவுடரே போட்டுட்டோம் அப்படின்னா இதுலயே நல்லா ஸ்ப்ரெட் அப் ஆயிடும் காரம். அப்புறம் வந்து நம்மளுடைய முருங்கைக்கீரை, இதுக்கு தேவையான அளவு உப்பு. ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சோல வந்து பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் இல்லைனாலும் ஒன்றும் இல்லை, நம்ம காய வச்சிருக்கோம்ல அந்த எண்ணெயிலேருந்து கொஞ்சமாக எடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதில் ஊற்றிட்டு நம்ம தண்ணி ஊற்றி பிசைய போகிறோம். ஸோ பாருங்க, இதை நல்லா இந்த வெண்ணெய் வந்து நல்லா உருகாத வெண்ணெய் தான், அதனால நான் நல்லா மசிச்சுட்டு பிசைஞ்சுக்கிறேன். இதை ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றுங்க. நல்லா தண்ணி ஊற்றி இதை எப்பயுமே பக்கோடாக்கு போடுவோம்ல, இது ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனோடனே இப்போ நம்ம இங்கே வச்சிருக்கிற சீரகம், இந்த வெங்காயம். ஸோ நான் வெங்காயம் ஏன் ஃபர்ஸ்டே போடலன்னா இந்த உப்பு வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆனதுக்கு அப்புறமா வெங்காயம் போட்டால் நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த வெங்காயத்தோட ஒட்டிக்கும். ஸோ அதோட ஈரப்பதத்தினால இதுலேயே ஒட்டிக்கும். அப்போ இதில் ஃபுல்லாகவுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. அவ்வளோதான். இப்போ இதை நல்லா வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்ற ஆரம்பிங்க. பாருங்க, இந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிடணும். நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி பிசைங்க. அப்போதான் இந்த பதத்துக்கு வரும். அவ்வளோதான், எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம இதை சின்ன சின்ன குணுக்கு மாதிரி போட்டுடலாம். பாருங்க, இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு. இப்போ நல்லா காஞ்சிடுச்சு, போட்டு பார்த்துக்கலாம். காஞ்சிடுச்சு. இப்போ நான் சின்ன சின்னதாக இதை போட போகிறேன். நம்ம பக்கோடா எப்படி போடுவோமோ அதே மாதிரி இதில் போட்டுடலாம். இது செக்கில் ஆட்டின எண்ணெய், அதனால அந்த நுரையா வந்துகிட்டே இருக்கு. ஒரு தடவை எடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்துடும். பாருங்க, நம்மளுடைய பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? அவ்வளோதான். இதை எடுத்துடலாம், ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். பாருங்க, நம்மளுடைய சூப்பர்பான ராகி, கடலை மாவு, அப்புறமா முருங்கைக்கீரை, வெங்காயம் எல்லாம் போட்டு செஞ்ச சூப்பரான பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க.
இப்போ ராகியில் நிறைய கால்சியம் இருக்குது, இந்த முருங்கைக்கீரையில் அயன் கண்டென்ட்டும் இருக்குது, கால்சியமும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கும் போது கம்ப்ளீட்டாக ஒரு டயட், கம்ப்ளீட்டாக ஒரு எல்லா நியூட்ரியன்ஸும் சேர்ந்த ஒரு டயட் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ மறக்காமல் செஞ்சு கொடுங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பர்பான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். Until then, bye from Sudhi's Kitchen.